வன்னியர்களின் இடஒதுக்கீடு தள்ளி போகுமா? சட்டமன்றத்தில் எழுந்த விவாதம். பதிலடி கொடுத்த அன்புமணி. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20%, பட்டியல் சாதியினருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% என 69% இடஒதுக்கீடு உள்ளது. அதில் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு 2021ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் வன்னியர் சமூகத்தினருக்கு அரசு வேலை மற்றும் கல்வி நிறுவனங்களில் 10.5% இடஒதுக்கீடு அதிமுக அரசால் வழங்கப்பட்டது. வன்னியர் இடஒதுக்கீடு சட்டம் 2021 உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதை எதிர்த்து பிற சமூகத்தினர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றும் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. நேற்று சட்டமன்றத்தில் பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி, வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும், நாங்கள் இதை பல நாட்களாகவே கேட்டு வருகிறோம், திமுக அதற்கு இடம் கொடுக்க மறுத்தது என பேசியிருந்தார். அப்போது அமைச்சர் சிவசங்கர், வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டை கலைஞர் வழங்கியிருந்தார். திண்டிவனத்தில் இருக்கும் கலைக்கல்லூரியில் 100 சீட்டு இருந்தால் 20 பேர் சேர முடியும். அதுவே 10.5% ஒதுக்கீடு வழங்கப்பட்டால் 10 பேர் தான் சேர முடியும். படிப்பதை கூட தடுப்பதாக தான் 10.5% இடஒதுக்கீடு இருந்துள்ளது. இந்த ஒதுக்கீடு யாருக்கு பயன் கிடைக்கும்? நான் இதில் இருக்கும் உண்மையை வெளிப்படுத்தியதாலேயே மருத்துவர் ராமதாஸ் துடிக்கிறார். தேர்தல் நேரத்தில் இந்த மக்களை உங்கள் வழிக்கு கொண்டு வர நினைக்கிறீர்கள். தேர்தல் முடிந்த பிறகு 10.5% இடஒதுக்கீட்டை மறந்து வேறு வேலையை பார்க்க சென்று விடுவீர்கள். ஆனால் திமுக என்றும் சமூக நீதி பேசுபவர்கள். கலைஞர் தான் அத்தாரிட்டி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் என்று பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியதாவது: இது சாதி பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சமுதாயமாக இருக்கும் வன்னியர்களுக்கு படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிறது. இந்த சமுதாயம் முன்னேறினால் தமிழகம் முன்னேறும். பட்டியல் சமுதாயத்தையும் வன்னியர் சமுதாயத்தையும் முன்னேறுவதை விட வேறு என்ன வேலை இவர்களுக்கு இருக்கிறது? பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது தமிழ்நாட்டில் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை? தேர்தல் நேரத்தில் திண்டிவனத்தில் ஒரு குரல் வருகிறது என கிண்டல் செய்கிறார். அந்த குரலினால் தான் சிவசங்கர் அமைச்சராக முடிந்தது. இவர் திறமையை பார்த்து ஊரே சந்தி சிரிக்கிறது. அரசு பேருந்தில் உள்ளே கொடை பிடித்துதான் போக வேண்டும். இவ்வாறு தான் போக்குவரத்து துறையின் நிலை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் 15% இடஒதுக்கீடு வழங்குவோம் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார். உங்கள் வாக்குறுதி என்ன ஆனது? திமுக என்றாலே பொய் வாக்குறுதி என எல்லோருக்கும் தெரியும். அமைச்சர் உதயநிதி தருமபுரியில் மக்களவை தேர்தலில் போது 10.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவேன் என கூறினாரே. 45 ஆண்டுகளாக டாக்டர் ராமதாஸ் போராடி இருந்தார். 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். இடஒதுக்கீடு கொடுக்கும் நிலையில் இருந்தும் உங்களுக்கு கொடுக்க மனமில்லை. டாஸ்மாக் வருமானம் வரும் மாவட்டத்தில் வட மாவட்டங்கள் முதலிடத்தில் உள்ளது. கள்ளக்குறிச்சியில் இன்று யார் இறந்திருக்கிறார்கள்? சமூக நீதிக்கும் திமுகவிற்கும் சம்பந்தமில்லை. கலைஞர் ஆட்சியில் சமூக நீதி இருந்தது. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு துளியும் சமூக நீதி இல்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக வன்னியர்களுக்கு வரவேண்டிய இடஒதுக்கீடு ஏன் தமிழக அரசு தர மறுக்கிறது எனவும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போதுதான் தமிழக அரசுக்கு இடஒதுக்கீடு ஞாபகம் வருமா எனவும் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்துள்ளது.